ஹாய், இது ஏபிபி. இப்போ நம்ம அப்பாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்வு டைமிங் செக் பண்ணுறோம். சரிங்களா, கேம் ஷாட் மாற்றுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வால்வு டைமிங் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, இது டைமிங் செயின் வீலோட வீலு. இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க செயினில். இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடு, அதாவது சைலன்சர் சைடு பார்த்தா வைக்கணும். கார்பரேட்டர் சைடோ இல்லை சென்ட்ரோ மேலேயோ இப்படி இங்கேயோ இந்த பொசிஷனில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வால்வு வந்து பெண்ட் ஆகும். மற்ற வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வண்டிக்கு வந்து மாறும் இந்த டைமிங். சில இதில் வந்து 2 கோடு கொடுத்துருப்பாங்க, சில இதில் நீங்கள் சென்ட்ராக மட்டும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க, சில இதெல்லாம் 4 கோடு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். ஏன் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த கேம் ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேம் ஷாட்டோட லூப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, இந்த கேம் ஷாட்டோட லூப்பு வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். லூப்பு இந்த லூப்பு இந்த ஹைட்டு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்கும். சரிங்களா, மட்டமாக இருக்கணும். மட்டமாக இருந்தது அப்படின்னா டைமிங் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, அதே டைமிங் வந்து மேக்னட் சைட்லேயும் பார்த்துக்கணும். டீ மார்க் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்தோட பொசிஷனும் நீங்கள் பார்த்துக்கணும். சப்போஸ் இது வந்து நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் வால்வு பெண்ட் ஆகிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதனால் டைமிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சு மாட்டி பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.